எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். திருச்சியில் சமயபுரம் தாண்டி ஒரு 6 கிலோமீட்டரில் கொணலைங்கிற ஒரு ஊரில் இங்கே டைனிங் ஏரியா இருக்கிறதுனால இங்கே ஒரு பார்ட்டிஷன் வச்சு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாகவே டாப் டு பாட்டம் எல்லா வால்லையுமே நம்ம வந்து பேக் பண்ணியிருக்கோம். டீமிரர் பண்ணி கொடுத்துருக்கோம். பேக்கில் ஃப்ரேம் பார்க்கலாம், நீங்கள் பேக்கில் கம்ப்ளீட்டாகவே பேனல் பண்ணியிருக்கோங்க. அண்ட் தென் சிங்க் கீழே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். யூஸ்வலாகவே நம்ம கவர் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பாக்ஸ் எல்லாரும் கேட்பீங்க, என்ன எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஃபுல் மாடலரில் லாஃப்டெல்லாம் வந்து 1-on-1 கலர் போகாமல் ஒன்லி கிரே வித் பிளாக் கலர் ஹேண்டில் ஜெயின்ட் வாலில் கம்ப்ளீட்டாகவே பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இங்கே இந்த ரெண்டு சைடு விண்டோ இருக்கும்போது இங்கே இருந்து நம்ம டிவி பார்க்கும்போது, அதாவது லெஃப்ட் கார்னர் டு ரைட் கார்னர் வரையும் நம்ம பண்ணியிருக்கோம். பாட்டம் பாக்ஸஸ் என்ன பிளைவுட் டிசைனாக இருந்தாலுமே நம்ம இது UPVCயில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கவுண்டர் டாப் அண்ட் தென் ஒரே ஒரு ட்ராயர் ஒயிட்லங்க. இதனால தான் நம்ம சொல்கிறோம் A1 இன்டீரியர்ஸில் எப்போவுமே பெஸ்ட்டான கார்பெண்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி. நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே நம்ம யூனிட்டில் பண்ணதாங்க. ஸோ ஒரு டிசைன் மிரர் வச்சு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே ஒரு ட்ராயர் உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணுற மாதிரி. ஆப்போசிட்டில் ஸ்டோரேஜ் லைக் புக்ஸ் திங்ஸ் ஏதாவது ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸிங் யூனிட் வித் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. சேம் கலர் காம்பினேஷனுங்க. ஸோ உங்கள் வீட்டையுமே இதே மாதிரி மாற்றணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த சைட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் சமயபுரம் தாண்டி ஒரு 6 கிலோமீட்டரில் கொணலைங்கிற ஒரு ஊரில் இந்த வீட்டுக்கு ஒரு அழகான ஒரு இன்டீரியர் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த வீட்டில் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணியிருக்கோங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே மெட்டீரியல் வைஸ் டிசைன் வைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த வீட்டில் என்ன வேலை நடந்திருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கோங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஃபோயர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங் ஏரியா இருக்கிறதுனால இங்கே ஒரு பார்ட்டிஷன் வச்சு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான பார்ட்டிஷன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. நீங்கள் பார்ட்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஒயிட் அண்ட் வுட் கலர் காம்பினேஷனில் நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸோ பார்ட்டிஷன்ஸ் வந்து அந்த சைடு என்ன இருக்குங்கிறது நமக்கு மேக்ஸிமம் தெரியாத மாதிரி நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது, ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது மேக்ஸிமம் கவர் ஆயிரும். அப்படியே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பேனல் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாகவே பேனல் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் எல்லோரும் ஒரு ஏரியா பண்ணுவாங்க. பட் இவங்க இந்த கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் படி கம்ப்ளீட்டாகவே டாப் டு பாட்டம் எல்லா வால்லையுமே நம்ம வந்து பேக் பண்ணியிருக்கோம். 1 2 3 4. ஸோ எல்லா ஆர்ச்சையுமே நம்ம பேக் பண்ணியிருக்கோம். எதுவுமே நிலவு கிடையாதுங்க. எல்லாமே கம்ப்ளீட் ப்ளைவுடும் கிடையாது. எல்லாமே UPVC பேனல். ஸோ கம்ப்ளீட் UPVCயில் எல்லா நிலவுமே எல்லா ஏரியாவுமே நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க நம்ம உள்ளே வந்தால் நம்ம டைனிங் ஏரியா. ஸோ டைனிங் ஏரியா போயிடலாம். டைனிங் ஏரியாவில் வாஷிங் ஏரியாவில் வந்து ஹேண்ட் வாஷ் ஏரியாவுக்கு ஜஸ்ட் ஒரு டீமிரர் பண்ணி கொடுத்துருக்கோம். பேக்கில் ஃப்ரேம் பார்க்கலாம், நீங்கள் பேக்கில் கம்ப்ளீட்டாகவே பேனல் பண்ணியிருக்கோங்க. கீழே பாட்டம் பாக்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பாட்டம் பாக்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. அண்ட் தென் ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்லேயும் கீழே வந்து நம்ம யூனிட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ ஒரு கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட் வீக்கில் எடுத்து. ஸோ திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. இது நீங்கள் பார்க்கலாம், இது ஆக்சுவல் ஹவுஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரில் இந்த சைடுமே ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சனுக்குள்ளே இருந்து பார்க்குறோம் நம்ம. அப்படியே கலர் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கிச்சன் வரையுமே வந்து ஒயிட் வித் வுட்டன் காம்பினேஷனில் நம்ம பண்ணியிருக்கோங்க. இப்போ கிச்சனுக்குள்ளே வரீங்கன்னா ஒயிட் வித் கிரே காம்பினேஷனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்ததுனால ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் வைக்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு ஏரியா நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் மாடுலர் டைப்பில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து டிஷ்வாஷர் வைக்கல. ஸோ இங்கே டிஷ்வாஷர் ஏரியா அண்ட் தென் சிங்க் கீழே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். யூஸ்வலாகவே நம்ம கவர் பண்ணுற மாதிரி ஃபோல்டிங் ஏரியா அண்ட் தென் ட்ராலிஸ் எல்லாமே வச்சுருக்கோம். எஸ்எஸ் ட்ராலிஸ் எல்லாமே வச்சுருக்கோம் நம்ம. நீங்கள் அது எல்லாமே பார்க்கலாம். ஆயில் புல் அவுட் அண்ட் தென் பாட்டம் ஆக்சுவலி சிலிண்டர் உள்ளே போகும். இங்கே ஹோல் போடாதனால சிலிண்டர் நீ வெளியே இருக்குங்க. அது உள்ளே போச்சுன்னு சொன்னால் சிலிண்டர் உள்ளே போயிடும். அப்படி இந்த சைட் பார்த்தீங்கன்னா மைக்ரோவன் வைக்கிறக்கு ஓப்பன். ஸோ இந்த பாக்ஸ் எல்லோரும் கேட்பீங்க, என்ன எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஃபுல் மாடலரில் ஸோ ஓவன் வைக்கிறதுக்கு இங்கே ஓப்பன், கீழே அண்ட் தென் மேலேயும் ஒரு திங்ஸ் வச்சுக்கலாங்க. இதோட ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒயரிங் வந்து பேக்லேயே கொடுத்துருப்போம் நம்ம. கம்ப்ளீட்டாகவே லாஃப்ட் கவரேஜ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் வந்து நீங்கள் பார்க்கலாம். மைக்ரோவனோடது உங்களுக்கு இங்கே ப்ரொஜெக்ஷன் கொடுத்து இது வெளியவே போயிடும். ஸோ பார்க்குறதுக்கு வெளியே ஒயரெல்லாம் எதுவுமே வெளியே வந்து அசிங்கமாக இருக்காது. ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பைஸ் ரேக்ஸ் பார்க்கலாம் நீங்கள். சிம்னி கேப் விட்டுட்டு பாக்கி எல்லா ஏரியாவுமே நம்ம ரேக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பைஸ் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அது எல்லாமே ஒயிட் கலரில் பண்ணியிருக்கோங்க. ஒயிட் கலர் UPVCயில் பண்ணது. கம்ப்ளீட்டாக மேலே எல்லாமே லாஃப்ட் பார்க்கலாம் நீங்கள். ஒயிட் வித் கிரே காம்பினேஷன்.
லாஃப்ட்லாம் வந்து ஒன் ஆன் ஒன் கலர் போகாமல் ஒன்லி கிரே வித் பிளாக் கலர் ஹேண்டில்ஸ். பிளாக் கலர் ஹேண்டில் கொடுக்கும்போது நம்ம யூனிட்ஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குங்க. நீங்கள் பிளாக் கலர் ஹேண்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹால்குள்ளே போகிறோங்க. ஹால்குள்ளே போகும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரேம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாமே யூபிவிசி தான். உள்ளே வரும்போதே ஒரு ஜெயின்ட் வாலில் கம்ப்ளீட்டாகவே பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து 7x7 பண்ணாமல் 6x7 பண்ணாமல், லைக் இவங்க டிவி சைஸ் கொஞ்சம் பெருசாக போகிறதுனால கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு இந்த வாலை பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாலை எந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு விண்டோ இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இங்கே இந்த 2 சைடு விண்டோ இருக்கும்போது இங்கே வந்து நம்ம டிவி பார்க்கும்போது கிளார் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபோக்கஸ் கிடைக்காது. அதனால் வந்து ஃப்ளூட்டட் பேனலில் 2 சைடுமே விண்டோஸை க்ளோஸ் பண்ணி, ஸோ டிஃப்ரென்ஸ் வெளியே தெரியாத மாதிரி கம்ப்ளீட்டாகவே வாலை பேக் பண்ணி, இங்கே வந்து டிவி ஹோல்டர் வச்சு ஒயிட் கலரில் டிவி ஹோல்டர் கொடுத்துருக்கோம். ஸோ வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன். கிச்சனில் மட்டும்தான் கிரே அண்ட் ஒயிட், பாக்கி ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் கம்ப்ளீட்டாகவே ஒயிட் அண்ட் வுட் கலர் காம்பினேஷன். கீழே பாட்டம் பாக்ஸ் பார்க்கலாம். நீங்கள் எட்ஜ் டு எட்ஜ் பண்ணியிருக்கோம். அதாவது லெஃப்ட் கார்னர் டு ரைட் கார்னர் வரையும் நம்ம பண்ணியிருக்கோம் பாட்டம் பாக்ஸஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சோஃபாஸ் போடும்போது உங்களுக்கு வீவ் நல்லா கிராண்டியராகவே இருக்குங்க. நீங்கள் டிவி யூனிட் பார்க்கலாம். அண்ட் தென் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஷோகேஸ் யூனிட் பார்க்கலாம், எந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே வுட் ஒர்க்கில் மட்டும்தான் பாசிபிள்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து கம்ப்ளீட்டாகவே யூபிவிசி தாங்க. ஏகோன் இன்டீரியர்ஸில் வந்து நீங்கள் என்ன டிசைன் கேட்டிங்கனாலுமே, என்ன ப்ளைவுட் டிசைனாக இருந்தாலுமே நம்ம இது யூபிவிசியில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் டிசைன்ஸ் பார்க்கலாம். ஷோகேஸ் யூனிட் ஆப்போசிட்டில், ஹாலோட ஆப்போசிட்டில் ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸோ ஸ்டேர் கேஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கவர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டேர் கேஸுக்கு உள்ளே வந்து நார்மலாக பிளேஸ் விடாமல் அதையுமே யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம பார்ட்டிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ எல்லாமே உள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் தென் கீழே கம்ப்ளீட்டாகவே இங்கே யூபிஎஸ் வச்சுக்கிறதுக்கு அண்ட் தென் இங்கே ஒரு டோர். ஸோ இந்த ஏரியா பார்க்கலாம் நம்ம எவ்வளோ நீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோங்கிறது. பூஜா ரூம் சேம் கான்செப்ட் தாங்க. ஃப்ரேம் எதுவுமே நிலவு கிடையாது, எல்லாமே யூபிவிசியில் பண்ணது. ஸோ உள்ளே வரோம். நம்ம உள்ளே வரும்போது பூஜா ரூமில் வந்து நம்மளே போட்ட ஒரு கவுண்டர் டாப். இந்த ஏரியா எம்டியாக இருந்ததுங்க. கீழே ஒரு பெட் மட்டும்தான் இருந்தது. கவுண்டர் டாப் அண்ட் தென் ஒரே ஒரு ட்ராயர் ஒயிட்லங்க. அண்ட் தென் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 2 சைடு நீங்கள் பார்க்கலாம். உள்ள பார்ட்டிஷன்ஸ் வச்சு கீழே டோர் போட்டு பண்ணியிருக்குங்க. பேக்கில் கம்ப்ளீட்டாகவே பேனல் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன யூஸுங்கும் போது, நம்ம ஃப்ரேம்ஸ் ஏதாவது உள்ளே ஹேங் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம வெறும் வாலில் ஃபோட்டோ மாட்டுறதுக்கும் பேக்கில் பேனல் பண்ணி ஃபோட்டோ மாட்டுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ லுக் வைஸில் நீங்கள் பார்க்கலாம். பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சும்மா ஒரு ஸ்க்ரூவில் நிறுத்தாமல் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் கொடுத்து நம்ம பண்ணியிருப்போம். இதனால தான் நம்ம சொல்கிறோம் A1 இன்டீரியர்ஸில் எப்போவுமே பெஸ்ட்டான கார்பெண்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி. குவாலிட்டியில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. அதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஷீட்டோடது நீங்கள் பார்க்கலாம். யூபிவிசி ப்ரொஃபைல்ஸ்ன்னு ஷீட்லேயே இருக்குங்க. நம்ம ஃபேக் பண்ண முடியாது. ஸோ யூபிவிசி ப்ரொஃபைல் ஷீட் எப்போ மேனுஃபேக்சர் நடந்ததுங்கிற வரையும், லைக் லாஸ்ட் டிசம்பரில் நடந்திருக்கு. ஸோ அந்த டேட் அண்ட் டைம் வரையும் எல்லாமே ஷீட்ஸில் இருக்கும். ஸோ யாரையுமே நம்ம கஸ்டமர்ஸை ஃபேக் பண்ண முடியாது. இங்கே வந்து சாமியோட ஃப்ரேம் வைக்கிறதுக்காக இங்கே ஒரு செட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பின்னாடி பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஹால்லேருந்து பெட்ரூம் போகிறோங்க. பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு ஆர்ச் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வீட்டில் எல்லா சைடுமே நம்ம ஆர்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆர்ச் பார்க்கலாம். கம்ப்ளீட்டாகவே யூபிவிசியில் ஆர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடில் பெட்ரூம் வந்திருக்கோம். நம்ம பெட்ரூமில் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ஏரியா, ஒர்க்கிங் டேபிள், ஒர்க்கிங் டெஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சின்னதாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக யூஸ் ஆகலை, லாஸ்ட் வீக்கில் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தென் இது ஒர்க்கிங் ஏரியா. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே லாஃப்ட் வந்து டபுள் கலர் தீமில் போகாமல் சிங்கிள் வுட் கலரில் பண்ணி கொடுத்துருக்கோங்க. வுட் கலரில் பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே லெஃப்ட் சைடு எல் ஷேப்பில் வந்தீங்கன்னா இந்த சைடு வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஈக்குவல் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வார்ட்ரோப். உள்ள கடப்பக்கல் மார்பிள்ஸ் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே நம்ம யூனிட்டில் பண்ணதாங்க. ஸோ எல்லாமே நம்ம யூனிட்டில் பண்ணதான், எல்லாமே SS இன்ச்சஸ் வச்சு நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ ஒயிட் கலர் டோர், வுட் கலர் பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒயிட் அண்ட் வுட் கலர் காம்பினேஷன் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் எப்போவுமே. ஸோ ஃபாஸ்ட் மூவிங் கலரும் கூட. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்.
ஸோ ஒரு டிசைன் மிரர் வச்சு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே ஒரு ட்ராயர். ஸோ டிசைன் பாருங்கள். ஸோ உள்ளே வரும்போது இங்கே ஒரு ஒர்க்கிங் யூனிட், அதே மாதிரி ஒர்க்கிங் டெஸ்க் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணுற மாதிரி ஆப்போசிட்டில் ஸ்டோரேஜ் லைக் புக்ஸ் திங்ஸ் ஏதாவது ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் எந்தளவு பியூட்டிஃபுல்லாக அது வந்திருக்குன்னு. ஸோ திங்ஸ் எதுவும் ஆர்கனைஸ் பண்ணல, பட் இதுதான் யூனிட். இந்த இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல புக்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் எதாவது அவங்களுக்கு திங்ஸ் எதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாங்க. ஸோ டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் சேம் வுட் கலர் காம்பினேஷன், வுட் வித் டார்க் லைக் பிளாக் கலர் ஹேண்டில் பார்க்கலாங்க. அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தீங்கன்னா சேம் கான்செப்ட், ட்ரெஸ்ஸிங் யூனிட் வித் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. சேம் கலர் காம்பினேஷனுங்க. ஒயிட் கலர் டோரில் நம்ம வுட் கலரில் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் யூனிட்ஸ் பார்க்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ 2 ரூமுக்குமே நம்ம இதாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டில் நம்ம என்ன டிசைன் பண்ணியிருந்தோம், எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்தோங்கிறத நாங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ உங்கள் வீட்டையுமே இதே மாதிரி மாற்றணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா எல்லா ஸ்டேட்லேயுமே நம்ம கம்பெனி பிரான்ச்சஸ் இருக்குங்க, சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டையுமே இதே மாதிரி மாற்றணும்னா இந்தியாவோட எந்த கார்னரில் இருந்தாலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வீட்டையுமே இதே மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக மாற்றிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.